வாட் ஐ ஈட் இன் அ டே அஸ் அ தமிழ் ஹோம் மேக்கர். இன்னைக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பெஷலான டே. ஏன்னா இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. யாருக்கு என்ன லவ் லாங்குவேஜ் வேணால் இருக்கலாம், என்னோட லவ் லாங்குவேஜ் எப்போதும் குக்கிங் தான். ஸோ மை ஃப்ரெண்ட் வில் பி ஜாயினிங் அஸ் ஃபார் த லன்ச். ஸோ இன்னைக்கு லன்ச் மெனு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கோகோனட் மில்கில் புலாவ், அப்புறம் சைட் டிஷ் மலாய் கோஃப்தா, டெசர்ட்டுக்கு ஷாயி துக்குடா. இந்த புலாவ் ஒரு சப்பர் மேட்டர் சால்ட் வாட்டர் ரெசிபி. உங்களுக்கே பண்ண தெரியும், நானே அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ரெசிபி சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கிரேவி நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுட்டு அதில் ஒரு 12 கேஷ்யூஸ், 2 காஞ்ச மிளகா, 4 டொமேட்டோஸ் அண்ட் 4 ஆனியன்ஸ் அதை நல்லா வதக்க விட்டுருங்க. சுருண்டு வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு, கோஃப்தா பால் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ஒரு கை நிறையா ட்ரை கிரேப்ஸ், கொஞ்சமாக ஒரு 10 பிஸ்தா, இதை மிக்சியில் போட்டு ட்ரன்னு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீன் சில்லிஸை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் அந்த மிக்சரோட சேர்த்துக்கோங்க. கோஃப்தா பாலோட பேஸ் ஈக்குவல் போர்ஷன்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் பன்னீர். நம்ம கிரேவியில் நல்லா மசாலா போட போகிறோங்கிறதுனால இந்த பால்ஸில் பெருசாக எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் உப்பு, ரெட் சில்லி பவுடர், அவ்வளோதான். மலாய் கோஃப்தா இன் ஜென்ரலே கொஞ்சம் ஹை இன் கேலரிஸ் தான். ஸோ அதை நான் ஃப்ரை பண்ண இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுங்கிறதுனால இது போல் குழிப்பணியார கல்லில் போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பேஷன்ஸோட நம்ம ஸ்லோவாக திருப்பி விட்டோம்னா இந்த கம்மி ஆயில்லையே நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிரும். அகெயின் நம்ம மலாய் இல்லாத மலாய் கோஃப்தா பண்ணுறோம். ஓகே, டொமேட்டோ, ஆனியன், கேஷ்யூ இதை நல்லா சாட்டே பண்ணி அரைச்சிங்கனாலே நல்லா க்ரீமியான கிரேவி கிடைக்கும். நான் இன்னைக்கு டிக்கா மசாலா யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த மசாலா வேணால் போட்டுக்கலாம். ஆனால் கடைசியில் கசூரி மேத்தி போடுங்க, அது மஸ்ட்டு. ஒரு 2 முக்கியமான டிப்பு மட்டும் சொல்கிறேன். உப்பு முதல்லையே போட்டுறாதீங்க. கிரேவி சுருண்ட அப்புறமா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் கோஃப்தா பால்ஸை ரொம்ப நேரம் அந்த கிரேவிலலாம் கொதிக்க விட வேணாம். ஜஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுங்க, அது உள்ள, அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு பொங்குறதை பார்க்குறத விட சுகம் இந்த உலகத்துலேயே வேறு என்ன இருக்குது. லஞ்சை செம்மையாக பெல்ட்டிங் பண்ணிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஜிம் செஷன் போட்டு வந்தோம். டின்னர் சாலட், அதுக்கப்புறம் தூங்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெப்பர்மென்ட் டீ. இது என் டயட்டீஷியன் சொன்னது. உங்களுக்கு தூங்குறது ஒரு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெப்பர்மென்ட் டீ குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள், செம்மையாக தூக்கம் வரும்.